பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம் என் அன்பான நேயர்களே, நீங்கள் காணொளியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள். அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த காணொளியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம். இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி. பொதுவாக இது போன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை. அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிக ரொம்ப நிலையில இருக்க வேண்டுங்க. இந்த காணொளியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு புது தெளிவு பிறக்கும். காணொளி சற்று நீளமாக இருக்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன். என் அன்பானவர்களே, முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன். மே மாதம் 2025 உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்தீர்கள். நீங்க செய்த முதல் தவறு என்னன்னா, குடும்பத்தின் பொறுப்புகளிலிருந்து கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபரிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள். கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் நீங்கள் உங்களை தாம்பத்திய வாழ்க்கையில அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள். மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டது. ஏனெனில் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள். அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது. திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் நீடித்தன. தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை. குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன. உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள். நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள். அந்த கோபம்தான் உங்க வாழ்க்கையில 2025 ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது. 2025 ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது. பணம் வந்து கொண்டிருந்தது. நீங்கள் ஒரு உறவிலே இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது. பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது. நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள் வந்தது. ஆனால் இதற்கு மத்தியிலேயே உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. நீங்கள் கடன் பட்டீர்கள். குடும்பத்தில் சண்டைகள் ஏற்பட்டன. சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர். சில தவறானவருடன் நீங்கள் பழக்க வழக்கத்தை வைத்து கொள்ள நேர்ந்தது. குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன. தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது. சகோதர சகோதரிகளை பற்றிய சூழல் மோசமடைந்தது. வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர தொடங்கியுள்ளது. உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன். அது தண்டனை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த, உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன. இந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது. உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த 2026 ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள். எனவே பயப்படாதீர்கள். இது ஒரு முடிவல்ல, இது உங்கள் புதிய ஆரம்பம். இந்த 2026 வருஷத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குரு பெயர்ச்சி தான். குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட 11 வருடம் கழித்து மீண்டும் கடகராசியில உச்சமாக போகிறார். எனவே இந்த வருடத்தில் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
இருக்கிறது என்றுதான் சொல்லணும். வருடத்தின் ஆரம்பத்தில் மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருப்பார். அதன் பிறகு மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் பண்ணுவார். அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் உச்சமாவார். நம்முடைய ராசிக்கு குரு 10ஆம் இடம் உச்சமாகிறது. ஒரு வகையிலேயே சிறப்பு. அடுத்தது சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு இருக்க போறாங்க. வருடத்தின் கடைசியில் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் இடமாற்றமாகி விடுவார்கள். சனி பகவான் மீன ராசியிலேயே இருக்கிறார். சனி எந்த மாற்றமும் இல்லை, எந்த இடப்பெயர்ச்சியும் கிடையாது. சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார். பின்னர் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணிப்பார். இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் உச்ச குருவின் பார்வையால் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. நெருப்பு ராசியான சிம்மமும் காற்று ராசியான கும்பமும் செயல்பாடு அடைந்திருக்கின்றன. எந்த சுபகிரக பார்வையிலும் இல்லை. எனவே நெருப்பு காற்று சம்பந்தமான பாதிப்புகள் உலகளாவிய அளவில் வர வாய்ப்பு அதிகம். இதுதான் இந்த வருடத்துக்கான கோள்நிலை. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் குரு 11 வருடம் கழித்து இப்போ இந்த கடகத்தில் உச்சமாக போகிறார். குரு 10ஆம் இடம் உச்சமாகிறது. ஒரு வகையில் சிறப்புங்க. 6ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால வேலை தேடும் அந்த மாதிரி சூழலில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோக சுமை இல்லாமல் உயர்வாக இருப்பீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக ஜூன் 1க்கு பிறகு இதை காணலாம். இந்த வருடம் ஒரு மாற்றம் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கும். இடமாற்றம் வேலைக்காக ஏற்படும். ஒரு நல்ல ஏற்றம், வளர்ச்சி உண்டாகும். பொருளாதார ரீதியாக இந்த வருடம் ஓரளவுக்கு நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க. தன லாபம் சிறப்பாக இருக்கும். கடன் சிந்தனைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் அதில் 6இல் இருக்கும் சனி பகவான் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர உதவும். நீங்கள் ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அது தீர்க்கப்பட வாய்ப்பு இருக்குதுங்க. பொருளாதார சிரமத்தில் இருந்தால் அதிலிருந்து வெளியேற உதவும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி கிடைக்கும். 7ஆம் இடம் பெருசாக பாதிக்கப்படவில்லை. குரு உச்சமாக இருப்பதால் ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கும். தாமதம், தடைகள் நீங்கி திருமண முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இல்லை. வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக இருக்கும். பிரிந்தவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சலும் பிரச்சனையும் சரியாகும். நண்பர்கள் மூலம் சிலர் உதவியை வழங்குவார்கள். இது ஒரு சாதகமான அம்சம். குழந்தை பாக்கியம் மே மாசத்துல சுப செய்திகள் அதிகம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் பிறகு சுப செய்திகள் கிடைக்கலாம். மே மாதத்திற்கு பிறகு நிறைய தடை அமைப்புகள் நீங்கும். பெண்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். குரு 2ஆம் இடத்துல பார்வை வைத்திருக்கிறார். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் பெண்கள் மூலம் நடக்கும். இல்லத்தரசிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப பொறுப்புகளுக்கு சமாளிக்க நீங்கள் நல்ல வழியில் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்தால் நல்லது. இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைய சுபத்துவத்தை உறுதி செய்கிறது. எல்லாமே நிம்மதியாக நகர்த்த வாய்ப்பு கிடைக்கும். செலவு வீணாக செய்யாதீங்க. அதை அப்படி செஞ்சாலும் அதை சுபமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். செலவு தொடர்ச்சியாக இருந்தாலும் அந்த செலவுக்கே அர்த்தம் இருக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் வணிகம், அதாவது பிஸ்னஸ் செய்பவர்களுக்காக வணிகத்தில் சில தொந்தரவுகள் இருக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு நிலையான அமைப்பை கொடுக்கும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கி பெரிய முதலீடு எடுத்தால் ஆபத்து இருக்கலாம். தொடர்ச்சியான செலவுகள் இருக்கும். இதனால் கையில் பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் செலவு அதிகமாக தாங்க இருக்கும். முதுகு வலி, இடுப்பு பிரச்சனைகள் அதிகம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வைர சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இதயம் சம்பந்தமான பாதிப்பு இருந்தால் கவனமாக இருங்க. கணுக்கால் பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். இல்லத்தரசிகளின் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ உடம்பை சாதாரணமாக எடுத்துக்காமல் ஓய்வு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம், குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை. குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவையான வருடமாகும். பிள்ளைகளோட முரண்பாடுகள் உருவாக வாய்ப்பு இருக்குங்க. அவர்களுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் கவனம். பூர்வீக சொத்துக்களில் சில தொந்தரவுகள் வரும். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பங்காளிகளோடு பிரச்சனைகள் ஏற்படலாம். புத்தி தெளிவு குறைவாக இருக்கும். 5இல் இருக்கும் ராகு காரணம். ஆகவே அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மனதில் தாக்கம், இயக்கம், கவலை உண்டாகும். காதல் உறவு, காதலுக்கான உறவுகளில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். காதல் உறவுகளில் குழப்பம் உண்டாகும். இது திருமணம் ஆகும் இல்லையா என குழப்பங்கள் நிறைய பேர்த்துக்கும் இருக்குங்க. திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற இது இருக்கும். நிதானமாக நடத்துங்கள். இந்த வருஷத்தில் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. ஜூன் மாதம் வரைக்கும், குறிப்பாக மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் படிப்பில் அதிகமான கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த வருடம் எதை வழிபட்டால் பலன் அதிகமாக இருக்கும் என்றால், முதலாவதாக குலதெய்வ வழிபாடு. தடை தாமதம் வரும். அதனால் குலதெய்வ அருளை பெறுவது ரொம்ப அவசியம். இரண்டாவதாக திருநள்ளார் போய் சனி பகவானை வணங்குவது சிறப்பு. சனிக்கிழமைகளில் திருநள்ளார் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க.
எனக்கு இருந்த குறைகள் நீங்கிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த காலகட்டம் சிவபெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய பரிகாரம். குறைபாடுகள், பூர்வீக பிரச்சனை, ராகுகேது சோதனைகள் அனைத்தையும் சரி பண்ணுங்க. கடைசியாக காலையில் எழுந்து குளித்து காகத்துக்கு உணவு வைக்கிறது போன்ற கருணை செயல்பாடுகள், வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு போடுதல், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நன்மை கிடைக்குங்க. இவையெல்லாம் புண்ணியமாகும், சுப பலன்களையும் கொடுக்கும். இத்தகைய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை செய்தால் இந்த காலகட்டம் சுபமாக அமையும். செலவுகள் இருந்தாலும் அது ஒரு நல்ல முடிவை வழங்கும். மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம், சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள், அமைதி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இங்கிருந்து சரியாகிவிடும். 2026 ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், பண வரவு அதிகரிக்கும். என்றாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்காதீங்க. தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதுமானவரை அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வரும். இளைய சகோதரிகள் கேட்கும் பண உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்வீங்க. எதை செய்தாலும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதிகாரம் செலுத்தும் ஆர்வமும் கொண்ட துலாம் ராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்தில் பண வரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும். வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையை தரும். புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள், நண்பர்களும் கவனமாக பேசுவது நன்மை தரும். விபரீத ஆசைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. பெண்களுக்கு பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலனை பெறுவீங்க. உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையை தரும். கலைத்துறையினர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும். சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியரிடம் நன்கு பழகி அவர்கள் நன்மதிப்பை பெறுவதுடன் பாடங்கள் இருக்கும் சந்தேகங்களையும் போக்கிக் கொள்வீங்க. புத்தகங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நன்மை தரும். நன்மையான பலன்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. நண்பர்களும் உறவினர்களும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு ஏற்பட்டு குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். தள்ளிப்போன திருமண ஏற்பாடுகள் சுகமாக நடந்து முடியும். தாய் தந்தையாரின் தேவையை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு பிள்ளைகளுக்கு உண்டாகும். கையில் தாராளமாக பணம் புழங்கும். வருமானத்திற்கேற்ற செலவுகளும் வரலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆசையை உணர்ந்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை சிலருக்கு உண்டாகும். நீண்ட நாள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகின்ற சூழல் உருவாகும். முக்கியமான இடப்பிரச்சனை தீர்வதற்காக அரசு அதிகாரிகளின் உதவியை நாடுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலைகளை கவனமுடன் செய்ய வேண்டும். எதிர்பார்த்த இடம் மாறுதல் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை கொடுக்கும். மாத கடைசியில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இருந்தாலும் வேலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. வியாபாரம் சிறப்பாக நடந்தும் வருமானத்தை கொடுக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை தாண்டி புதிய முயற்சியில் இறங்குவீங்க. வரவு செலவு கணக்குகளில் கவனமுடன் ஈடுபட வேண்டும். குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வரும். தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து கணவன்மார்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடைபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர
வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. அடுத்ததாக விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிட்டும். மகான்களின் சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்கள் பெயர்கள் நல்ல ஒரு இடத்துக்கு பரிந்துரைக்கப்படும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் சாதகமான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.